முக்கியமான சர்வேக்கள் எல்லாமே திமுக ஆதரவா தான் இருக்கு. எக்ஸிட் போல்ன்றது வாக்களித்து விட்டு வெளியே வரும்போது அவங்க கிட்ட கேட்கறது தான். இவங்க கேட்டாங்களா, அவன் போட்டதை தான் சொன்னானா, இல்லை கேட்குற ஆளுக்கு ஏற்ற மாதிரி சொன்னானா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. மினிமம் 26லேருந்து தாவேக்காவுக்கு மேக்சிமம் 120 வரையில இருக்கு. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்க, ஒரு இடம் கூட ஜெயிக்காத அவரே ஜெயிக்க மாட்டாரு, விஜயகாந்த தாண்ட மாட்டாருனாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா அவர் விஜயகாந்தெல்லாம் எப்பவோ தாண்டிட்டாரா. தாவேக்காவுக்கு 35னா திமுக கூட்டணிக்கு 35. தாவேக்கா தனித்து தான் களம் கண்டிருக்கு 233 தொகுதியில. சோ தனித்து களம் கண்ட ஒரு கட்சிக்கு 35%, திமுகவோடு 25 கட்சி கூட்டணி வச்சு அதுக்கு 35னா யார் அதிக பலத்தோட இருக்காங்க? ஊடகங்கள் 24 மணி நேரமும் சபரீசன் சொல்ற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் எல்லாம் அப்படின்னு ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணதால பிம்பம் நமக்கு தெரியல. திமுக எதிர்ப்பு என்பது தேர்தல் போது எடுத்தா போதாது, சும்மா பஸ்ல போய் கூட்டங்கள்ல பேசினா போதாது. 5 வருஷம் இட் ஹஸ் ஃபெயில்ட் as a opposition party. எடப்பாடி as the leader of the opposition having 66 members in the assembly did not play his role. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் தான் நம்ம கூட இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். சார், நேற்று சாயங்காலம் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் எக்ஸிட் போல் வந்திருக்கு. எல்லாருமே இதுக்கு தான் ஆவலாக இருந்தாங்க. ஏன்னா எக்ஸிட் போல் என்ன ஆக போகுது, ஆட்சி பிடிக்க போகிறது எந்த கட்சி, ஓரளவு இதில் வந்து உண்மை தெரிஞ்சுற மாதிரி இருக்கும். ஒரு 5-6 நிறுவனங்கள், அமைப்பு எப்படி வேணா சொல்லலாம், அவங்க வந்து ஒரு இதை ரிலீஸ் பண்ணி அவங்க எடுத்த சர்வேவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சர்வேக்கள் எல்லாமே திமுக ஆதரவாக தான் இருக்கு. ஒரே ஒரு சர்வே மட்டும் தான் விஜய்க்கு ஆதரவாக இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சர்வேவை? முதல்ல நான் வந்து இந்த ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் இதெல்லாம் நான் வந்து நம்புறது இல்லை. ஏன்னா இந்திய சூழல்ல பல முறை அது வந்து பொய்யாக, அதுக்கு நேர்மாறாகத்தான் ரிசல்ட், ஆக்சுவல் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் எனக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய பரபரப்பாக தெரியல. 4ஆம் தேதி மதியத்துக்கு மேலே தான் நமக்கு உண்மையில் நிலவரங்கள், தேர்தல் யாருக்கு ஆதரவாக இருக்குது, முடிவுகள் யாருக்கு எதிராக இருக்குதுன்றதெல்லாம் கணிக்க முடியும். இது சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு, டிபேட் பண்ணுறதுக்கு மீடியாவில் அது ஒரு நாள் ஓட்டுவாங்க அந்த டிபேட்டை வச்சுக்கிட்டு. அதுதான் தவிர இதில் வந்து இருப்பதெல்லாம் உண்மையா உண்மை இல்லையா என்பதை நம்மால் சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸிட் போல் எடுத்தாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடிக்கு வந்து 400க்கு மேல் கிடைக்கும், 400 எம்பிக்கள் மேல் அவங்க கட்சி கிடைக்கும்னு சொன்னாங்க எக்ஸிட் போலில் 2024. அப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது பார்த்தா வெறும் 240 தான் கிடைச்சது. பெரும்பான்மையே கிடைக்கல, தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் 2 கட்சியோடு சேர்ந்து தான் இப்போ வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து 400க்கு மேல் சொன்னவங்க 240 தான் வந்ததை நம்ம பார்த்தோம். ஏதோ 5-10 கூட குறைச்சல் வந்தால் அதுக்கு we can understand, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஆனால் 150-200 வித்தியாசம் வருதுன்னா அப்போ இதெல்லாம் எப்படி நம்ப முடியும்? ரெண்டாவது, எக்ஸிட் போல்ன்றது வாக்களித்து விட்டு வெளியே வரும்போது அவங்கக்கிட்ட கேட்கறது தான். இவங்க கேட்டாங்களா, அவன் போட்டதை தான் சொன்னானா, இல்லை கேட்குற ஆளுக்கு ஏற்ற மாதிரி சொன்னானா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அது ஒன்றும் நான் நம்புறது இல்லை, சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஊடகங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நேற்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 10 நிறைய வந்திருக்கலாம், நான் ஒரு 10 பார்த்தேன். 10ல் வந்து ஒரு 2 மட்டும்தான் டைம்ஸ் நவ்வும், இன்னொன்று ஏதோ ஒன்று பார்த்தேன் நான். அவங்க தான் வந்து அதிமுக வந்து அதிக சீட்டு எடுக்கும்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்று தான் வந்து இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை
அந்த குரூப் தான் வந்து, ஆக்சிஸ் மை இந்தியா. அதாவது அந்த குரூப் அந்த ஒன்று மட்டும்தான் தாவேக்கா வந்து ஆட்சியை பிடிக்கும், ஆட்சி அமைக்கும்னு போட்டிருந்தாங்க. மற்ற 7 குரூப்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்புறம் இன்னொன்று கூட சமமாக போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து எல்லாருமே நெக் டு நெக் இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது எல்லாருக்கும் ஒரு 90, 80, 70, 8 அப்படி ஒரு ஒரு இது. அது அது என்னன்னா தொங்கு சட்டசபை வரக்கூடிய ஒரு சூழல் மாதிரி அது காட்டுது. மற்ற ஒரு 6 வந்து வழக்கம் போல திமுக தான் வரும்னாங்க. ஆனா யாரும் 210 சொல்ல. முதல்வர் சொன்னார் பாருங்க, 234லயும் நாங்க ஜெயிப்போம்னு. அதெல்லாம் சொல்ல. இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் நான் நம்பல, விவாதத்துக்காக சொல்றேன். ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தீஸ் திங்ஸ். விவாதத்துக்காக சொல்றேன். திமுகவுக்கு 200, 210 அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. நீங்க அந்த 10 எக்ஸிட் போல பார்த்தா போல் தான் பார்க்கணும் போல இருக்கு. ஆவரேஜா எந்த எண்டுலேருந்து எந்த எண்டுனா, ஒரு முனையில் தொங்கு சட்டமன்றம் வரும், எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸிட் போல் சொல்லுது. அது அநேகமாக நான் வந்து அதை வந்து ஓரளவுக்கு ரியாலிட்டிக்கு பக்கம் இருக்கிற மாதிரி நான் ஒத்துக்குவேன். இன்னொரு போல் வந்து தாவேக்கா வந்து 35% ஓட்டு வாங்கி அது வந்து அதிகப்படியான சீட்டு. ஏன்னா திமுகவுக்கும் அதுக்கும் ரொம்ப நெருக்கமாக தான் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரியாலிட்டிக்கு பக்கமாக ஒன்று போட்டிருக்காங்கன்னு. அது வந்து காமாக்கியா அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று. ஆமாம் சார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக 78லேருந்து 95க்குள்ள வரலாம். திமுகனா திமுக கூட்டணி, நம்ம அதை மனசுல வச்சுக்கணும். நிறைய பேர் அதை திமுக கிடையாது, திமுக பிளஸ். இந்த 95ன்றது இல்லை 78ன்றது திமுகவோடு இருக்கிற 10-15 கட்சிக்கும் சேர்த்து தான். அது காங்கிரஸ், விசிக, தேமுதிக, இடதுசாரிகள் எல்லாரும் சேர்த்து தான் இது ஆச்சா. ஆனால் அதே காமக்கா அனாலிட்டிக்ஸ் வந்து தாவேக்காவுக்கு வந்து தனியாக இருக்குது. தாவேக்கா 67 to 91 சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரப்போகுதுன்றதான் இவன் சொல்கிறான். எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது. ஆனால் தாவேக்கா வந்து தனிப்பெரும் கட்சியாகத்தான் சட்டமன்றத்தில் உருவெடுக்கும், தொங்கு சட்டசபை வரும்ன்றான். இதான் ஒரு யதார்த்தத்துக்கு கிட்ட இருக்கிற மாதிரி, நெருக்கமா இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இந்த காமாக்கியா அனாலிட்டிக்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஸ் மை இந்தியா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட்டணி 25 கட்சி, திமுக கூட்டணிக்கு 92லேருந்து 110, அதாவது தேவையான 118 கிடைக்கல அப்போவும் ஆக்சிஸ் மை இந்தியாவில். தாவேக்காவுக்கு வந்து 98லேருந்து 120ன்றாங்க. அதிகபட்சமாக 120 கொடுத்துருக்காங்க. அப்போ 118 இருக்கு தனிப்பெரும்பான்மை, சிங்கிள் மெஜாரிட்டியா தாவேக்கா வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுகவை கூட்டணியே அப்படி சொல்ல. திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணி கூட பெரும்பான்மைன்னு சொல்லல. அண்ணா திமுக 22 to 32 வரும்ன்றாங்க. அது நம்ம வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக தான் இருக்கு யதார்த்தத்துக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேவிசி டைம்ஸ் நவ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாரி வழங்கி இருக்காங்க அண்ணா திமுகவுக்கு. அது வந்து எல்லாம் வந்து அதான் முதலாளியின் மனம் கோணாமல் இருக்கிறதுக்காக யார் ஃபண்டு கொடுத்தானோ, யார் அதை எம்ப்ளாய் பண்ணா, என்கேஜ் பண்ணானோ அவனு மனம். அவங்க வந்து தான் அண்ணா திமுகவுக்கு 128லேருந்து 147ன்னு கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு 75லேருந்து 95, தாவேக்காவுக்கு 8லேருந்து 15 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆள் யார் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதிகமானு சொல்லி பார்த்தீங்கன்னா, CNN நியூஸ் 18. அவங்க 114லேருந்து 124 தனி பெரும்பான்மையா அந்த கூட்டணி தான். அதுவும் அதிமுகனா அதிமுக மட்டும் இல்லை, அதிமுக கூட இருக்கிற 7-8 கட்சிகள் சேர்த்து தான் இது. ஸோ சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து
மற்ற எல்லா இதுவும் ம். திமுகவுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு. திமுகனா திமுக கூட்டணிக்கு அவங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். இதுல என்ன நான் வாட்ச் பண்ணேன்னா, தாவேகாக்கு இந்த ஃபிகர்லாம் நம்ம ஒன்றும் ஏத்துக்கல. இருக்கிற ஃபிகரை சொல்றேன் நான். ம், ம். தாவேகாவுக்கு வந்து 120 ஒரு ஆள் கொடுத்துருக்குறான். ம். அதாவது அந்த இதுதான் ஆக்சிஸ் மை இந்தியா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காமாக்கியா அனாலிட்டிக்ஸ் 91 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 26 ரிப்பப்ளிக் பி மார்க் அவங்க 26 கொடுத்துருக்காங்க. ஸோ 120 91 26 அதாவது மினிமம் 26லேருந்து தாவேகாவுக்கு மேக்சிமம் 120 வரையில இருக்கு. சரி, ஆனா நம்ம ஆட்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னால வரைக்கும்? ஒரு இடம் கூட ஜெயிக்காத அவரே ஜெயிக்க மாட்டாரு. அதே போல 2% 8% வாட்கள்லாம் அவர் தாண்ட மாட்டாரு. விஜயகாந்த தாண்ட மாட்டாருனாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா அவர் விஜயகாந்தெல்லாம் எப்பவோ தாண்டிட்டார். அது வேற விஷயம். விஜயகாந்த் வந்து 2006 தானே அது விஜயகாந்த். 2006 வந்து அவர் வந்து தனியா 234 தொகுதி நிற்கும் போது அவர் மட்டும்தான் ஜெயிச்சார். விருதாச்சலத்தில் ஒரே ஒரு தொகுதியில் அவர் ஜெயிச்சார். அதே போல் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து 8.4. அதுதான் இப்போதைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் வாங்கின ஒரு அதிகபட்ச வாக்கு. எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அதனால் அவரை நான் இந்த கணக்கில் சேர்க்கல. அவர் 30 to 33% வாங்கி 130க்கு மேலே சீட்டை பிடிச்சி ஆட்சியை பிடிச்சார் 1977. ஆனால் நான் சொல்றது வந்து ஆட்சியை பிடிக்கல, ஃபர்ஸ்ட் டெபுன்னு வாங்க பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தா இப்போதைக்கு மேக்சிமம் இருக்கிறது வந்து விஜயகாந்த் தான். ஒரு சீட்டு 8.4%. ஆனால் இதில் சொல்லியிருக்கிறத பார்த்தா நான் தான் சொன்னேனே, அதாவது வந்து குறைவே 12, அதிகம் 26, 120. அப்போ அவர் ஆல்ரெடி கிராஸ்டு, எல்லாருமே பீட் பண்ணிட்டாரு. ஈவன் எம்ஜிஆரையே அவர் வந்து 35% ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவில். திமுகவுக்கு 35, தாவேகாவுக்கு 35னா திமுக கூட்டணிக்கு 35. தாவேகா தனித்து தான் களம் கண்டிருக்கு 233 தொகுதியில. எடப்பாடி ஒரு தொகுதியில மட்டும் ஒரு சுயேட்சையை ஆதரிச்சிருக்காங்க. ஸோ தனித்து களம் கண்ட ஒரு கட்சிக்கு 35%, திமுகவோடு 25 கட்சி கூட்டணி வச்சு அதுக்கு 35னா யார் அதிக பலத்தோட இருக்காங்க? தாவேகா. அப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆரையே சர்பாஸ் பண்ணிடுற. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கும் போது 30லேருந்து 33% தான் வாங்கினாரு. இப்ப எம்ஜிஆர் ரெக்கார்டையும் இவர் வந்து இந்த கூற்று உண்மையானால் மே 4ஆம் தேதி எம்ஜிஆர் ரெக்கார்டையும் இவர் உடைச்சிடுறாருன்னு தானே அர்த்தம். ஸோ அதனால விஜய் ஃபேக்டரை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது என்பது இந்த எக்ஸிட் போல்லே தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒப்பீனியன் போல்ல யாருமே சொல்ல இந்த மாதிரி அவருக்கு 2 சீட்டு 3 சீட்டுக்கு மேல வரும்னு கூட சொல்லல. அவர் எங்கேயுமே சீட்டு கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு 120 சீட்டு வரைக்கும் அவர் வாங்கி ஆட்சியை பிடிப்பாருன்றது எனக்கு என்னவோ வந்து ஓரளவுக்கு மக்கள் உணர்வுகள் மக்களிடம் வந்து பார்த்து எடுத்ததா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு தெரியுது இல்ல, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி திமுக அரசுக்கு எதிரான ஒரு மக்கள் உணர்வு மேலோங்கி இருக்குது. அது வந்து ஏன் பெரிய அளவுக்கு வெளியே தெரியலன்னா ஊடகங்கள் வந்து ஒரு திரையை போட்டு மறைச்சிடுச்சு. ஊடகங்கள் வந்து 24 மணி நேரமும் சபரீசன் சொல்ற மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு, ஆல் இஸ் வெல் எல்லாம் அப்படின்னு ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணதால பிம்பம் நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஓட்டிங் பேட்டர்ன், அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ எதிர்ப்பு வந்து ஆளுங்கட்சிக்கு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிந்தது இந்த எக்ஸிட் போல்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே. அதே போல் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கு
மக்கள் மத்தியில் மாநிலம் பூரா இருக்குதுன்றதே நம்மால் உணர முடிஞ்சது. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லிட்டு வர ஒரு விஷயம் இதில் தெளிவாகுது. என்னன்னா, சண்டை வந்து தாவேகாவுக்கும் திமுகவும் தான் இருக்க போகுது. இவங்க ஒன்றுனா இவங்க செகண்ட் வருவாங்க, இல்லை இவங்க ஒன்றுனா இவங்க செகண்ட் வருவாங்க. சண்டை இவங்களுக்குள்ள தான். அதிமுக பாஜக அணி புவர் தேர்ட், டிஸ்டன்ட் தேர்டுன்னு சொன்னேன். அது இந்த எக்ஸிட் போல ஓரளவுக்கு உறுதியா இருக்கு. அதாவது அதிமுக மிக அதிக அளவுக்கு வாக்குகளை தாவேகா கிட்ட இழந்திருக்கு. சார், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க அதிமுக 3ஆம் இடம் தான் போகும் அப்படின்னு. டிஸ்டன்ட் தேர்ட். 3னா 90, 89, 88னா இல்ல, இது 20க்கு போயிடுது. ஓகே சார், நான் இப்பதான் பார்த்துட்டு இருந்தேன். எந்த சர்வேமே அதிமுக ஆட்சியை பிடிக்குன்னு சொல்லல. இல்ல 2 சர்வே அதிமுக அதிக படம். அதான் சொன்னேன், டைம்ஸ் நவ் ஒன்றும், அப்புறம் வந்து நியூஸ் 18 CNN. ஓகே, அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஒரு அந்த காமாக்கிய அனாலிட்டிக்ஸ் வந்து தொங்கு வரும் அப்படின்னு. தொங்கு சட்டமன்றம் 3 தவிர மற்றதெல்லாம் வந்து. ஆனா அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் தான் முக்காவாசி சர்வே சொல்லியிருக்காங்க. ஏன்? அதுதானங்க யதார்த்தம். அதாவது நாம் இது என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ சொல்றோம். அதாவது வந்து ஒரு ஆளுமை இல்லை அந்த கட்சியில, ஒற்றுமை இல்லை. 2வது திமுக எதிர்ப்பு என்பது தேர்தல் போது எடுத்தா போதாது, சும்மா பஸ்ல போய் கூட்டங்கள்ல பேசினா போதாது. 5 வருஷம் இட் ஹஸ் ஃபெயில்ட் as a opposition party. எடப்பாடி as the leader of the opposition, having 66 members in the assembly, did not play his role. மக்கள் அவரிடம் எதிர்பார்த்த அந்த ரோலை அவர் பிளே பண்ணல. கொஞ்ச நாள் அண்ணாமலை கூட அவர்கிட்ட இருந்து அந்த ரோலை எடுத்துட்டாரு. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம அண்ணாமலை he played the role of opposition very effectively. இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. 66 எம்எல்ஏ கொடுத்தாலும் இந்த ஆள் செயல்பட மாட்டேன்றான். இப்போ தேர்தலுக்கு ஊருக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதாது. பரீட்சை நேரத்தில் படிக்கிற மாதிரி அன்றாடும் உங்கள் பாடத்தை படிச்சிருக்கணும் வகுப்பு நடத்தும் போதெல்லாம். அதை வந்து எடப்பாடி கோட்டை விட்டாரு. 2வது அந்த கட்சி கலகலத்து போயிருக்குங்க. பல பேர் திமுகவுக்கு போயிட்டாங்க, சில பேர் தாவேகாவுக்கு போயிட்டாங்க, சில பேர் வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து போனது இருக்கு பாருங்க, அது வந்து அந்த மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் வந்து அதிமுகவை விட்டு தாவேகாவுக்கு வந்தது. தாவேகாவுக்கு பெரிய பலம், யானை பலம் கிடைச்சிடுச்சுங்க. என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸு, அறிமுகம். அந்த பகுதியில் நீண்ட நெடுங்காலமாக எடப்பாடியே கிளை செயலாளராக இருக்கும்போது இவர் வந்து மாவட்ட செயலாளராக இருந்திருக்கார் செங்கோட்டையன், ஈரோடு மாவட்டத்துக்கு ஒன்றிணைந்த அந்த பகுதியில். அதனால் வந்துங்க எடப்பாடி பண்ண பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக்கு வரிசைப்படுத்தணுன்னா நான் என்ன சொல்லணும்னா, 1 அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும் தாயுள்ளத்தோடு. யார் வந்தாலும் நம்ம பதவிக்கு ஆபத்தாயிடுமோ, நம்ம பதவி போயிடுமான்னு பதவியை பாதுகாப்பதிலே தான் அவர் கவனம் செலுத்தினார் தவிர அதிமுக கட்சியை ஒருங்கிணைப்பதில் அரவணைப்பதில் அவரு தவறிட்டார். ஃபெயிலியர் தான் நம்பர் 1 ஃபெயிலியர். நம்பர் 2 ஃபெயிலியர், பாஜகவை விட்டுட்டு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திச்சு 1% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணாருங்க அவரு. பாஜக சனியை விட்டுதுறான்னு அவர் இருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு மோசமான தோல்வி வந்திருக்காது. ஏன்னா தனியா அவர் நின்ன பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் டோட்டலா 1 ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு, 1% இன்க்ரீஸ் பண்ணாரு. பிரதமர் வேட்பாளரே இல்லாத போது. ஏன்னா பாஜக மோடின்ட்டாங்க, திமுக வந்து ராகுல் காந்தின்ட்டாங்க. எடப்பாடி யாரை சொன்னாரு? பிஎம் கேண்டிடேட்டு ஒருத்தரும் கிடையாது. அதனால் இந்த ஒரு மோசமான சூழ்நிலை தர்ம சங்கடத்தில் கூட அந்த அதிமுக ஓட்டு வந்து 1% இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் அதோடு அப்படியே மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டு அவர் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு அமித்ஷாவை போய் பார்த்து அலையன்ஸ் போட்டதில் பாஜகவோடு போய் சேர்ந்தா அவன் கதை கந்தல் தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். ஸோ அது 2வது பெரிய மிஸ்டேக்கு. 3வது என்னன்னு சொன்னால், அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்படவே இல்லை. திமுகவின் ஊழல்களையோ
திமுகவினுடைய தவறுகளையோ போதாமையோ சுட்டி காட்டி ஒரு எதிர்க்கட்சி மாதிரி அவர் செயல்படல. ஸ்டாலின் எப்படி செயல்பட்டார்? அவர் 4 வருஷம் முதல்வராக எடப்பாடி இருக்கும்போது எல்லா போராட்டங்கள்லையும் போய் அவர் நின்றுக்குவார். ஆனால் இவர் பாதி நாள் சேலத்தில் இருப்பார், இல்லை எடப்பாடியில் இருப்பார், சென்னையில் இருப்பதே கம்மி. அதனால் அவரை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி தலைவராக கூட அவர் பர்ஃபார்ம் பண்ணல. விளைவு தான் மக்கள் அவரை ஆளுமையற்ற தலைவராக, மக்கள் மட்டும் இல்லை, அவங்க கட்சிக்காரங்களே அவர் ஒன்றும், இவர்கிட்ட சிம்பல் இருக்கலாம், இவர்கிட்ட பொதுச் செயலாளர் பதவி இருக்கலாம், ஆனால் மக்கள் ஏற்றுக்கணுமே. அதான் நான் எல்லாத்தையும் விட பெருசு. இப்போ எல்லாத்தையும் விட பெருசு என்னன்னா, மக்கள் உங்களை நம்பணும், மக்கள் உங்களை ஏற்றுக்கணும்.